குற்றவிதனை லாசு சார், விதார்த் சார் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதாகட்டும், அதை எடிட்டில் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு ஃபீலிங், ஓகே இது இது ஒரு நல்ல ஒரு பிளேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் 2-3 சின்ன சின்ன படங்கள்லாம் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணேன். ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 1 இயர் ஒர்க் பண்ண திருப்பி வெளில வந்துட்டேன். திருப்பி 16 போச்சு. 17ல் திருப்பி ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக 1 இயர் ஃபுல்லாகவே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணேன். 1 இயர் ஃபுல்லாகவே? ஆமாம், ஏன்னா உள்ளே போகிறதுக்கான வழி என்னன்னு தெரியல எனக்கு. கூப்பிட்றாங்க, ஆடிஷன் வைக்கிறாங்க, உள்ளே போக முடியல. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய வரும் நம்மளுக்கு. அதனால் ஓகே நம்ம பெரிய ஆர்டிஸ்ட்டாக அங்கே போகல அப்படின்னாலும் நடிப்பு கற்றுக்கணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னும் போது தான் ஓகே ஃபைன் நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200-300 பே பண்ணுவாங்க. உங்களுக்கு பே பண்ணிடுறாங்க. அது அந்த டைமுக்கு அது ஒரு நல்ல அமௌண்ட் தான் வச்சுக்கோங்க. 200 பே பண்ணுறாங்க, ஃபுட் கொடுத்துறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு அந்த அட்மாஸ்பியர் கிடச்சிருது. உங்களுக்கு ஒரு சின்ன படமோ பெரிய படமோ அவங்க என்ன ஷூட் பண்ணுறாங்க எல்லாமே பார்க்க முடியுது நம்மளால். ஸோ அதை நம்ம கிராஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 1 இயர் த்ரூ அவுட் பண்ணேன். நிறைய படங்கள் த்ரூ அவுட் பண்ணேன். அது எனக்கே ஞாபகம் இல்லை என்னென்னு.